Hi students, நான் உங்க பிரசன்னா சார் from ஷேபா ஸ்கூல் ஆஃப் நீட் அண்ட் ஜேஇ சேலம். இந்த வீடியோல நம்ம நேத்து எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா நீட் 2025 எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. எக்ஸாம் எப்படி இருந்தது, பிளஸ் கொஸ்டின் பேப்பருடைய டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் 2025 கட் ஆஃப் இருக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நேற்று எக்ஸாம்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். காரணம், நீங்கள் ஹாப்பியாக படிச்சிருந்தாலும் அந்த 3 ஹவர்ஸில் எக்ஸாம் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமான நேரத்திலையும் மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸாமை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஓகே, நேற்று எக்ஸாம் பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் பேப்பர் சேலஞ்சிங்காகவும் ஷாக்கிங்காகவும் இருந்ததுன்றது நம்ம ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான். டிஃபிகல்ட்டி லெவலை பத்தி பேசும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமிங் டு பயாலஜி, லாஸ்ட் இயர் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டி தான் நம்ம இந்த வருஷம் பயாலஜில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். காரணம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் 2024ல 27 மேட்ச் தி ஃபாலோயிங் பொறுத்துக கேட்டிருந்தாங்க. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதுல பாதி கூட இல்ல, ஜஸ்ட் 11 மேட்ச் தி ஃபாலோயிங் தான் கேட்டிருந்தாங்க. அதுலயுமே ஒரு 4-5 மேட்ச் தி ஃபாலோயிங் 2-3 விஷயங்களை கரெக்டா மேட்ச் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் சூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயரை போலவே அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் क्वेश्चंस, கூற்று மற்றும் காரணம் சார்ந்த வினாக்கள், பிளஸ் அதே மாதிரி எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் தப்பு அப்படின்ற क्वेश्चंस லாஸ்ட் இயரை போலவே இந்த வருஷமும் இருந்தது. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்ற அந்த ஒரு காலம் மாதிரி ஏபிசி கரெக்ட், ஏசிடி கரெக்ட், பிசிடி கரெக்ட், BCE கரெக்ட்னு சொல்லி மோர் தேன் ஒன் ஆப்ஷன் கரெக்ட் அண்ட் மோர் தேன் ஒன் ஆப்ஷன் ராங் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய क्वेश्चंस நமக்கு நேத்து क्वेश्चन பேப்பர்ல இருந்துச்சு. ஒரே ஒரு டயக்ராம் பேஸ்டு क्वेश्चन கேட்டிருந்தாங்க, அதுமே கூட ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் क्वेश्चंसா இருந்ததுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் இயர் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது பயாலஜி வாஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் தானே ஒழிய பெருசா மார்க் பயாலஜில பசங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் மெஜாரிட்டி 300ல இருந்து 330 மார்க்ஸ்க்குள்ள இந்த வருஷம் பயாலஜில ஸ்கோர் பண்ணுவாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லென்த்தி क्वेश्चन பேப்பர் இருந்ததுனால கொஞ்சம் क्वेश्चंஸை படிச்சு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதல் காலம் எடுத்திருக்குமே ஒழிய அவங்களாலையுமே கூட கம்ப்ளீட்டா பேப்பரை எழுதியிருக்க முடியும். 45 plus questions ஒன் லைனர் அண்ட் டைரக்ட் क्वेश्चंस ஆகும். 45 questions assertion reason, correct statement, wrong statement, match the following, diagrammatic questions, application questions சேலஞ்சிங்காவே பசங்களுக்கு இருந்தது. ஜெனடிக்ஸ் மாதிரி சாப்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எப்பவுமே ட்ரெடிஷனலா கேட்கக்கூடிய क्वेश्चंस எல்லாம் மாத்தி கான்செப்டுவலான क्वेश्चंस நிறையவே உள்ள வச்சிருந்தாங்க. பிளான் கிங்டம் தாவர உலகம் மாதிரி வினாக்கள் லெசன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்ற ஒரு காலகட்டம் இல்லாம ஒரு பிளான்ட்னுடைய என்டையர் லைஃப் சைக்கிளும் நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி சேலஞ்சிங் क्वेश्चंस இருந்தது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பயாலஜியை லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டா மாத்தினாலுமே கூட இந்த இயர் பயாலஜி பேப்பர் லென்த்தி பிளஸ் ஈஸி டு மாடரேட் அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கமிங் டு கெமிஸ்ட்ரி பேப்பர். கெமிஸ்ட்ரி பேப்பரை பொறுத்தளவுக்கும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது நல்ல டிஃபரன்ஸை நம்மளால பார்க்க முடிஞ்சது. காரணம், லாஸ்ட் இயர் டைரக்ட் क्वेश्चंस நிறைய இருந்தது, பட் இந்த வருஷம் டைரக்டா ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணக்கூடிய क्वेश्चंस ரொம்ப 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 கம்மியா இருந்தது. எங்கடா ஆர்கானிக்கே காணோம் தேடுற அளவுக்கு ஒரு பேஜுக்கு ஒரு क्वेश्चन 2 பேஜுக்கு ஒரு क्वेश्चन ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியினுடைய டைரக்ட் ரியாக்ஷன் பேஸ்டு क्वेश्चंस கம்ப்ளீட்டா என்டிஏ கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஐயூபேக் நேம் நாமென்க்ளேச்சர்ல இருந்து வருஷம் ஒரு क्वेश्चन வரும், அது இந்த வருஷம் வரல. இந்த மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நேமிங் ரியாக்ஷன்ஸ், சயின்டிஸ்ட் நேம்கான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வரல. ஸோ எல்லா இயரும் அதிகமா எந்தெந்த ஏரியாக்கள்ல क्वेश्चंस கேட்டாங்களோ அதை அப்படியே தலைகீழா மாத்தி அன்இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் அன்இம்பார்ட்டன்ட் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்ல நிறைய क्वेश्चंस என்டிஏ இந்த வருஷம் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. உண்மையாலுமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஸ்ட்ராங்கா இருந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து எப்படியாவது 15 क्वेश्चंस பக்கம் வரும், அதை நம்ம கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி காத்திருந்த மாணவர்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். क्वेश्चंस 15 வந்திருந்துச்சு, பட் எப்பவும் வர மாதிரி ரியாக்ஷன் क्वेश्चंस இல்லாம ஐசோமெரிசம் மாற்றியமுள்ள 2 கேள்விகள், அதே மாதிரி அசிடிட்டி பேசிசிட்டி பேஸ் பண்ண क्वेश्चंस, இந்த மாதிரி நேமிங் ரியாக்ஷன்ஸ் கம்மியாகி
அதர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸை என்டிஏ இந்த வருஷம் செட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவதா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. மனப்பாடம் பண்ணியாச்சும் மார்க் வாங்கலான்னு நம்பிட்டு இருந்த மாணவர்களுக்கு பேரிடியா இருந்தது இன்ஆர்கானிக். ஒரு சில கொஸ்டின்ஸ் ரொம்பவே சிம்பிளா ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தாலுமே கூட நிறைய கொஸ்டின்ஸ் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருந்தா நான் 4 மார்க்ஸ் வாங்கிடுவேன் அப்படின்ற அந்த சூழ்நிலை மாறி 2, 3, 4 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஒரு கொஸ்டினை கரெக்டா ஆன்சர் பண்ணி 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ற மாதிரி இருந்துச்சு. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுல 1 டி பிளாக் 1 எஃப் பிளாக். இந்த 2 சாப்டரையும் யாரால படிச்சிருக்காங்களோ அவங்க தான் அந்த கொஸ்டின்ல மார்க் வாங்க முடியும். இந்த மாதிரி 2-3 சாப்டர்ஸை மிக்ஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறைய நமக்கு இந்த கெமிஸ்ட்ரி பேப்பர்ல இன்ஆர்கானிக் பார்ட்ல இருந்தது. குவைட் சேலஞ்சிங்கா இருந்தாலுமே கூட ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சில கொஸ்டின்ஸ் நமக்கு இன்ஆர்கானிக்ல இருந்தது. கம்மிங் டு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இப்படிலாம் கேட்பாங்களான்ற அளவுக்கு நிறைய ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் டக்குன்னு பசங்களுக்கு ஐடியா கிடைக்காத மாதிரி கேட்டிருந்தாங்க. சில கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணாலுமே கூட எக்ஸாக்டா வராம ரொம்ப மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டாதான் ஆன்சர் வர மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருந்தது. அது மட்டும் இல்லாம பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கம்மியாகி ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்ததுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டைம் கன்சியூமிங் பேப்பரா நம்ம கெமிஸ்ட்ரியை வைக்கலாம். ஸோ மோரோவர் கெமிஸ்ட்ரி பேப்பர் அப்படின்றது மாடரேட் டு டிஃபிகல்ட் அப்படின்னு தான் வைக்க முடியும். ஆவரேஜா ஒரு நல்ல கோச்சிங்ல ட்ரெயின் ஆன பசங்களுக்கு கெமிஸ்ட்ரியில 30 to 35 கேள்விகள் ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருந்துச்சு. கடைசி ஒரு 10 கொஸ்டின் somewhat quite challenging for entire India. அடுத்ததா நம்ம ஹீரோவை பத்தி பேச போறோம். ஹீரோ மாஸ் என்ட்ரி கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். பிசிக்ஸ் பேப்பர். பிசிக்ஸ் NTA உடைய வரலாற்றிலேயே 2019 இருந்து NTA நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்டு பாடியா இருக்காங்க. பட் 2019 இருந்து இந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் பிசிக்ஸ் பேப்பரை NTA செட் பண்ணது இல்லை. போன வருஷம் நம்ம அவங்கள வறுத்தெடுத்தோம். இந்த வருஷம் அவங்க நம்மள நல்லாவே வறுத்தெடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். எப்பவும் கேட்கக்கூடிய கான்செப்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் ரொம்ப 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 கம்மியா தான் வந்திருந்தது. டைரக்ட் கொஸ்டின்ஸ் தேடி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. லாஜிக் கேட் கொஸ்டின் உண்மையாலுமே ரொம்ப லாஜிக்கல் திங்கிங்கோட ஆன்சர் பண்ற மாதிரி இருந்துச்சு. கிராஃப் பேஸ்டு கொஸ்டின் ஒரு கிராஃப் தெரிஞ்சா போதாது, நீங்க 4 கிராஃபையும் கரெக்டா தப்பான்னு கண்டுபிடிக்க தெரியணுன்ற அளவுக்கு மல்டிபிள் கிராஃப்ஸை வச்சு கேட்டிருந்தாங்க. 10 to 12 கொஸ்டின்ஸ் பக்கம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா பிசிக்ஸை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஐடியா எக்ஸாம் ஹாலுக்குள்ள அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கால்குலேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி போட ஆரம்பிச்சாலுமே கூட கரெக்டான ஆன்சர் கொண்டு வரதுல ரொம்பவே சிக்கல் இருந்தது. இந்த கொஸ்டினுக்கான ஃபார்முலா இதுதான் அப்படின்னு நம்ம மைண்ட்ல சூஸ் பண்ணாலும், இந்த கொஸ்டினுக்கான கான்செப்ட் இதுதான் நம்ம ஐடியாலஜியை கொண்டு வந்தாலுமே கூட அதை ஆப்ஷனா இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வரக்கூடிய அந்த எண்ட் பாயிண்ட் வந்து ரொம்பவே சிக்கல் மிகுந்த ஒரு பாதையா இருந்தது. இது எல்லாம் சேர்த்து பிசிக்ஸை டிஃபிகல்ட்டி இல்லைங்க, வெரி டிஃபிகல்ட்டி பேப்பரா இந்த வருஷம் டிஃபிகல்ட்டி லெவல்ல மேலோங்கி நிற்க வைத்திருக்கிறது. ஸோ இந்த 3 பெராமீட்டர்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 2019 இருந்து 2024 வரைக்கும் இருந்த எல்லா இயர் கட் ஆஃபை விட கண்டிப்பா ஒரு குறைவான கட் ஆஃபை நம்ம எதிர்பார்க்கலாம். 2019 இருந்து 2020 கட் ஆஃப் அதிகமாச்சு, 20 இருந்து 21க்கு குறைஞ்சது, 21 இருந்து 22க்கு அதிகமாச்சு, 22 இருந்து 23க்கு கொஞ்சம் அதிகமாச்சு, 23 இருந்து 24க்கு ரொம்பவே அதிகமாச்சு. பட் 24 இருந்து 25 காலகட்டத்தில் நமக்கு நீட் 2025 கட் ஆஃப் 92.5 ரிசர்வேஷனுக்கும் 7.5 ரிசர்வேஷனுக்கும் கண்டிப்பா டிக்ரீஸ் ஆக போறது 100% தெளிவா தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா குறையுமே ஒழிய அதிகரிக்கவோ அதே கட் ஆஃப் மெயின்டைன் ஆகவோ வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய பெராமீட்டர் ஏன் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். லாஸ்ட் இயர் வரைக்கும் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 200 கொஸ்டின்ஸ் 200 மினிட்ஸ் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் 180 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. அந்த 180 கொஸ்டின்ஸுமே 180 மினிட்ஸ்ல சால்வ் பண்ணி முடிக்கக்கூடிய லெவல்ல கிடையாது. பிசிக்ஸ்ல ஒரு கொஸ்டினை படிக்க ½ மினிட், அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்க ஒரு ½ மினிட்,
டைம் ஓவர். இந்த மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் லேகிங்கான ப்ராப்ளமும் ப்ளஸ் டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் கொஸ்டின் பேப்பரும், மூணாவது நேத்து பேப்பர் ஃப்ரெஷர்ஸுக்கு எப்படி இருந்துச்சோ அப்படிதான் ரீரிப்பீட்டர்ஸ்க்கு இருந்துச்சு. ரீரிப்பீட்டர்ஸா இருந்தாலும் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அவங்க ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு ஒரு வார்த்தையை நீங்க பசங்களை பார்த்து கேட்கவே கூடாது. 3 வருஷம் படிச்சு இவ்வளவு மார்க் தானா, 4 வருஷம் படிச்சு இவ்வளவு மார்க் தானன்ற வார்த்தையை நீங்க இந்த வருஷம் அவங்கள பார்த்து கேட்கறதுல அர்த்தமே இல்லை. காரணம், இந்த வருஷம் NTA அவங்களுடைய கொஸ்டின் பேப்பர் செட்டிங் டெக்னிக்ஸை புதுசா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இது இந்த வருஷம் ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, 12th முடிச்சிருந்தாலும் சரி, 1 இயர் மட்டும் ரிப்பீட் பண்ண பையனா இருந்தாலும் சரி, 4 இயர் ரிப்பீட் பண்ண பையனா இருந்தாலும் சரி, பேப்பரை அப்ரோச் பண்றதுல ஈக்குவலா தான் இருந்தாங்கன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ரொம்ப வருஷம் அவங்க படிச்சிருந்தாலுமே NTA பாயிண்ட் ஆஃப் வியூல டைரக்ட் கொஸ்டின்ஸ், கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸா தான் அவங்க படிச்சிருக்காங்களே ஒழிய ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் மோர் தேன் 3 சாப்டர்ஸ் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸால மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டியை பசங்களும் சரி எந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணல. காரணம், இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆக்ஷன். ஸோ அதனால இதுக்கு நம்ம யாரையும் பிளேம் பண்ண முடியாது. பசங்க ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தாங்க பிசிக்ஸ் அப்படின்னா 25ல இருந்து 30 கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல போட்டிருக்க முடியும். இல்ல சார் நான் இயல்பா பிசிக்ஸ்லேயே கொஞ்சம் வீக் தான் அப்படின்னா 15ல இருந்து 20 கொஸ்டின் போட்டிருந்தாலே பெரிய விஷயம். பட் நீங்க எவ்வளவு அட்டன் பண்ணிருக்கீங்களோ அதுல 3ல இருந்து 10 கொஸ்டின் பக்கம் நெகட்டிவ் போறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து கட் ஆஃப் குறைக்கும். ரெண்டாவது, ஸ்ட்ரெஸ் லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கடைசி 1 மணி நேரம் 4 to 5 நேற்று நீட் எக்ஸாம்ல என்ன ஆக போகுதுன்னு பசங்க யோசிச்ச அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அவங்க மார்க்கை இன்னும் கொஞ்சம் இறக்கி இருக்கு. இந்த எல்லா பெராமீட்டர்ஸும் கண்டிப்பா 2025 நீட் கட் ஆஃபை குறைக்கும் குறைக்கும் குறைக்கும். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எப்படி சார் எல்லா வருஷமும் கட் ஆஃப் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா பேப்பரை பொறுத்து தான் கட் ஆஃப் ஒழிய கட் ஆஃப் கம்பல்சரி அதிகமாகணும்னு எந்தவித எழுதப்படாத ரூலும் கிடையாது. புரியுதுங்களா? மார்க்குக்கு என்னைக்கும் சீட்டு கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ், ரேங்க்குக்கு தான் சீட்டு. 2019ல ஒரு 500 மார்க் வாங்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் MMC போனாங்க 92.5 ரிசர்வேஷன்ல. 2020ல ஒரு 550 560 வாங்கினவங்க, 600 தாண்டினவங்கலாம் நல்ல காலேஜ் போனாங்க. 650க்கு மேல வாங்கினவங்கலாம் MMCல இருந்தாங்க. 2021ல கொஞ்சம் லிட்டில் பிட் இறங்குச்சு. காரணம் பயாலஜி லென்த்தி, பிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் கட் ஆஃப் ஸ்லைட்லி ஏறி இறங்குது டிபெண்டிங் அப்பான் தி பேப்பர் லெவல், நம்பர் ஆஃப் ரிப்பீட்டர்ஸ், இதெல்லாம். ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் எல்லா பேராமீட்டர் நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பா கட் ஆஃப் கம்மியாகும் கம்மியாகும் கம்மியாகும். 7.5க்கும் கம்மியாகும், 92.5 ரிசர்வேஷனும் கம்மியாகும். ஸோ ப்ளீஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பயப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க. உங்க லைஃப் ஒன்றும் இதோட முடிஞ்சிட போறது கிடையாது. ஸோ ட்ரௌனிங் தான் ஆயிட்டு இருக்கீங்களே ஒழிய கண்டிப்பா நீங்க திரும்பி மேலே வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. மனசை ரொம்ப தைரியமா வச்சுக்கோங்க, ஏன்னா இன்னும் நமக்கான டைம் இருக்கு. NTA has to publish the result. இன்னும் சொல்ல போனா 180 கொஸ்டின்ஸ்க்கான ஃபைனல் ஆன்சருக்கு இன்னும் நம்மளால ஃபைனல் பண்ண முடியல. சம் ஆம்பிகியூட்டி கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் NTA என்ன பதில் சொல்ல போறாங்க? கிரேஸ் மார்க் கொடுக்க போறாங்களா, இல்ல டபுள் ஆப்ஷன் ஆன்சரா கொடுக்க போறாங்களா? இது எல்லாமே we have to wait and see. அதுக்கடுத்து ரிசல்ட் வரும். ரிசல்ட்ல ஆல் இந்தியா ரேங்கிங் வரும். அந்த ஆல் இந்தியா ரேங்கிங் கம்பேர் பண்ணும்போது ஆல் இந்தியா லெவல்ல இந்த பேப்பருக்கு எந்த அளவு கட் ஆஃப் இறங்கும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கும் மேல நம்ம தமிழ்நாடு அப்ளிகேஷன் ஓபன் ஆகி நம்ம அப்ளை பண்ணி தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வரணும். தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தா மட்டும்தான் நம்மளால உறுதியா ஒவ்வொரு கம்யூனிட்டி கட் ஆஃப் சொல்ல முடியுமே ஒழிய இப்போதைக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய விஷயம் கட் ஆஃப் வில் டிக்ரீஸ் டிக்ரீஸ் டிக்ரீஸ். எவ்வளவு குறையும் அப்படின்றத நாங்களும் உங்களோட சேர்ந்து தேட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 2 டேஸ்ல நமக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்ஸ் பிளஸ் அவங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் மார்க்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு அனாலிட்டிக்கல் அண்ட் சயின்டிபிக் ஸ்டடியை நம்ம கண்டக்ட் பண்ணி எந்த மாதிரி கட் ஆஃப் இந்த வருஷம் 92.5 ரிசர்வேஷனுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டியில் இருக்க சான்ஸ் இருக்கு, அண்ட் தென் ஃபார் 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் எந்த அளவுக்கு இருக்க சான்ஸ் இருக்குன்றது எல்லாத்தையுமே டீடைல்டா நம்ம சேனலே நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஷேபா ஸ்கூல் ஆஃப் நீட் அண்ட் ஜேஇ சேலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கண்டிப்பா
கவுன்சிலிங் பத்தின எல்லா அப்டேட்ஸையும் உடனுக்குடனே ரொம்ப கரெக்டாகவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகிற வழியிலையும் நம்ம சேனலை நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஜாயின் வித் அஸ், ஸ்டே டியூன். தேங்க்யூ.